சிறுவனும் விளக்கும். ஒரு சிறிய கிராமத்தில் ஜார்ஜ் என்ற சிறுவன் இருந்தான். அவன் ஒரு ஏழை மாணவன். தினமும் பள்ளிக்கு வெகு தொலைவு நடந்து செல்வான். அவன் கால்களில் ஷூ இல்லை. அழுக்கு பையும் ஓட்டையுள்ள சட்டையும் அரைக்கால் ட்ரௌசருமே போட்டிருந்தான். ஆனால் கண்களில் படிக்க வேண்டாம் ஆர்வமும் தேடலும் மட்டும் இருந்தது. அவன் அம்மா சந்தையில் கீரை விற்பவள். தினமும் சந்தைக்கு கீரை விற்று மாலை வீட்டிற்கு வந்து பின் இரவு அவளின் குடிசை வீட்டில் இருட்டில் வெளிச்சமில்லாமல் சமைத்து ஜார்ஜும் அவளும் உண்ணுவார்கள். ஜார்ஜுக்கு அவள் அம்மாவிற்காக ஒரு விளக்கு உருவாக்க வேண்டும் என்று ஆசை. அவனிடம் பொருட்கள் ஏதும் வாங்க வசதி இல்லை. குப்பை கிடங்கிற்கு சென்று அங்கு இருக்கும் பழைய ஒயர்கள், ஃபியூஸ் போன பேட்டரிகள், உடைந்த விளக்குகள் எல்லாற்றையும் சேகரித்து வருவான். பின் மேசை மீது வைத்து அவற்றை ஒட்டி கொண்டும் ஏதோ ஒன்று செய்து கொண்டும் இருப்பான். விளக்கை உருவாக்க பார்ப்பான். ஒரு நாள் எரிந்து விட்டது ஒயர்கள், இன்னொரு நாள் புகை வந்து விட்டது. இப்படி பல முயற்சிகள் தோற்றான். மீண்டும் முயல்வான். அன்று ஒரு நாள் ஜார்ஜ் பயிலும் பள்ளியில் ஆசிரியர் அவன் வகுப்பிற்கு வந்தனர். மாணவர்களே, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இது பெரிய இண்டஸ்ட்ரியல் மல்டிநேஷனல் கம்பெனி CEO உறுப்பினர்கள் நம் பள்ளிக்கு வர இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் உங்களுக்கு முடிந்த ஏதாவது ஒரு படைப்பை உருவாக்கி நாளை கொண்டு வர வேண்டும். அதில் அவர்களுக்கு எந்த மாணவர் படைப்பு பிடித்திருக்கிறதோ அவரின் திறமைக்காக அவர்கள் பரிசிடுவார்கள். பயனடையுங்கள் என்றார். மாணவர்களிடம் பேச்சும் சலசலப்பும் உண்டானது. ஜார்ஜ் தலை கவிழ்ந்து ஏதோ யோசித்தவாறு அமைதியாக இருந்தான். அவன் தோழி சீலா அவனிடம் வந்து, ஜார்ஜ், நீ உன் திறமையை இதில் வெளிப்படுத்து, உன்னால் முடியும் என்று ஊக்கப்படுத்தினாள். அன்று இரவு குப்பை கழிவிலிருந்து ஜார்ஜ் கொண்டு வந்து மீண்டும் உயர்களையும் துண்டுகளையும் பேட்டரி போன்றவற்றை எடுத்து வந்தான். உயர்களை ஒட்டத் தொடங்கினான். அவன் கண்களில் நம்பிக்கை மட்டும் இருந்தது. சிறிது நேரம் போனது. அவன் கவனம் முழுவதும் அதிலே இருந்தது. இப்பொழுது விளக்கு எரிய தொடங்கியது. ஒளி வீசியது. ஜார்ஜின் அம்மா கண்கள் பனித்தது. மறுநாள் வகுப்பிற்கு எடுத்து சென்றான். கம்பெனி இண்டஸ்ட்ரியலிஸ்டுகள் வந்தனர். மாணவர்கள் ஒவ்வொருவராக சென்று அவர்கள் ப்ராஜெக்டை காட்டினர். ஜார்ஜ் தயங்கியபடி உட்கார்ந்திருந்தான். ஒரு மாணவன் பொம்மை ஏரோப்ளேன், மற்ற மாணவன் கை கடிகாரம், இன்னும் என்னென்னவோ காண்பித்து விளக்கினார்கள். அவன் ப்ராஜெக்டை ஜார்ஜ் எடுத்து சென்று காட்டினான். விளக்கு எரிய தொடங்கியது. ஒளி வீசியது. அனைவரும் வியந்து பாராட்டினர். CEO, எங்கிருந்து இவற்றை தயாரித்தாய் என்று கேட்டார். ஜார்ஜ் குப்பை கிடங்கிலிருந்து சேகரித்து உருவாக்கினேன் என்று கூறினான். அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். ஜார்ஜின் மேல் படிப்பிற்கு ஸ்காலர்ஷிப் வழங்கினார்கள். மறுநாள் அவன் முகம் இந்த செய்தியும் நியூஸ் பேப்பரில் வந்தது. ஜார்ஜ் பிரபலமானான். பெரிய யூனிவர்சிட்டியில் படிப்புக்கு வாய்ப்பும் பெற்றான். அதுதான் இன்று நம் ஏழை பணக்காரர் என்று அனைவர் வீட்டிலும் ஒளி வீசி கொண்டிருக்கும் பெட்டர் மார்க்ஸ் லைட். கதைக்கரு நம்பிக்கையும் முயற்சியும் எந்த இலக்கையும் அடையச் செய்யும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.